கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலமான ஆகாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஞானத்தின் வீடும் 7 தூண்களும் என்கிற தலைப்பின் கீழே 7 உபதேசங்கள் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து எடுத்து கற்று வருகிறோம். மூல உபதேசம் 6 அஸ்திபார உபதேசங்கள், 7 உபதேசங்களை தொடர்ந்து கற்று வருகிறோம். விசுவாசத்தை இப்பொழுது நாம் படித்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சி எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கன் ஈயும் அக்கினி அஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாச வீரர்களை பற்றி படித்தோம். பொதுவான விசுவாசம், சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசம், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம், பலவிதமான விசுவாசங்களை குறித்து நாம் கற்றிருக்கிறோம். விசுவாசத்தை விளக்குகிற ஓமானங்கள் என்கிற உபத்தலைப்பின் கீழே இப்போது படிக்கிறோம். விசுவாசத்தை விளக்குகிற முதல் ஓமானம் கேடகம். கேடகம் எப்படி ஒரு தடுப்பு கருவியாக இருக்கிறதோ, அந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே சர்வாயுத வர்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு கச்சை, ஒரு மார்க்கவசம், ஒரு தலைச்சீரா, பாதரட்சை, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதில் மார்க்கவசமும் ஒரு பாதுகாப்பு ஆயுதம்தான். நெஞ்சு பகுதியை காயப்படாதபடி காக்கிற, இந்த நெஞ்சில் தான் ஈட்டியால் குத்த வருவாங்க, நெஞ்சில் தான் பட்டயத்தாலேயோ அம்பாலேயோ நெஞ்சை தான் குறி வச்சு தாக்குவாங்க. அதனால் நெஞ்சை மூடி பாதுகாப்பதற்கு மார்க்கவசம். தலைச்சீரா, கீழே விழுந்துட்டா தலையில் அடிபடும். பெரும்பாலும் தலையை குறி வைக்க மாட்டாங்க, அம்போ ஈட்டியோ பட்டயமோ நெஞ்சை தான் குறி வைப்பார்கள். ஹெல்மெட் மாதிரி தான் தலைச்சீரா, தலையை பாதுகாக்க. குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டா, ரதத்துலேருந்து கீழே விழுந்துட்டா தலை அடிபடாமல் இருக்கிறதுக்கு தலைச்சீரா. கேடகம் என்பது அது ஒரு கையில் பிடித்திருப்பார்கள். அது எல்லா பக்கத்தையும் எப்படி வேணால் பாதுகாக்கலாம். மார்க்கவசம் நெஞ்சை மட்டும்தான் பாதுகாக்கும், தலைச்சீரா தலையை மட்டும்தான் பாதுகாக்கும். கேடகம் அப்படி இல்லை. அது எந்த பக்கம் வந்தாலும், ஒருவேளை காலை குறிவைத்து ஒரு ஆயுதம் வரலாம், கையை குறிவைத்து ஒரு ஆயுதம் வரலாம், முகத்தை குறிவைத்து ஒரு ஆயுதம் வரலாம். அங்கெல்லாம் அந்த கேடகத்தை வைத்து தடுத்து கொள்ளலாம். விசுவாசம் என்னும் கேடகம் ஆவிக்குரிய போராட்டத்தில் இங்கே சொல்லப்பட்டிருப்பது துரைத்தனம், அதிகாரம், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகளோடு உள்ள போராட்டத்தில் விசுவாசம் ஒரு கேடகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம்தான் பிசாசினுடைய அக்னி அஸ்திரங்களை, அக்னி அஸ்திரம்னா அக்னி அம்பு, தீப்பற்றி எரிகிற அம்பு. பிசாசினுடைய ஆயுதங்கள் எல்லாம் இயேசு பறித்து விட்டார் என்று வேதம் சொல்கிறது. கொலோசையரில் நம்ம படிக்கிறோம், பிசாசினுடைய எல்லா ஆயுதங்களையும் சிலுவையில் இயேசு பறித்து விட்டார். அப்போ அக்னி அஸ்திரம் என்பது என்ன? அவங்ககிட்ட அப்படி வேற என்ன பாக்கி இருக்கு? கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15, நமக்கு எதிரடியாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு என்கிற தமிழ் மொழிபெயர்ப்பு அது அவ்வளவு தெளிவாக கூர்மையாக இல்லை. மூலமொழியிலே இஎஸ் டிஸ்ஆர்ம்டு, நிராயுதபாணி ஆக்கிவிட்டார், ஆயுதங்களை எல்லாம் பறித்து விட்டார். பிசாசினுடைய ஆயுதங்கள், முக்கியமான ஆயுதம் பாதாளமும் மரணமும். 18ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்கிறான்,
மரண கட்டுகள், பாதாள கட்டுகள். இந்த மரணம் பாதாளம் இந்த ரெண்டை வச்சு தான் மனிதனை அவன் பயமுறுத்தினான், மனிதனை தாக்கினான். அதனால் இப்போ அந்த மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசு கையிலேருந்து ஆண்டவர் பிடுங்கி தன் கையில் வைத்திருக்கிறார். இந்த சாவியை அவர் கையில் வச்சிருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்கும்படி, மரணத்தின் மீது பிசாசுக்கு இருந்த அதிகாரத்தை தன் மரணத்தினால் அழித்து விட்டார் என்று அந்த பகுதி சொல்கிறது. அதனால் இப்போ மரணம் பாதாளம் இந்த ரெண்டு தான் அவன் கையில் இருந்த பெரிய ஆயுதங்கள். இந்த ரெண்டையும் ஆண்டவர் பிடுங்கி தான் கையில் வச்சிருக்கிறார். இப்போ அவன் கையில் மரணமும் இல்லை, பாதாளமும் இல்லை. இப்போ வேற என்ன ஆயுதம் வச்சிருக்கிறான்? மனிதர்கள் தான். மனிதர்களைத்தான் அவன் ஆயுதங்களாக பயன்படுத்துகிறான். மனிதர்களைத்தான் அவன் தூண்டி விடுவான். வேதம் சொல்லுகிறது, யூதாஸ் காரியத்துக்குள் பிசாசு நுழைந்தான், புகுந்தான் என்று வேதம் சொல்கிறது. இப்போ பிசாசு யூதாஸ் காரியத்துக்குள்ள நுழைஞ்சி யூதாஸ் காரியத்தை அவன் தூண்டினான் என்று முதல்ல ஒரு இடத்துல படிக்கிறோம். அதுக்கப்புறம் பிசாசு யூதாஸ் காரியத்துக்குள் நுழைந்தான், அவன் போய் இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனால் இயேசு அதை தன்னுடைய விசுவாசத்தினாலே அதை அழகாக சமாளித்தார். சிநேகிதனே முத்தமிட வந்தபோது, துரோகி அப்படின்னாலே நமக்கு அப்படியே பத்திட்டு எரியும். எதிரியை கூட மன்னிச்சிருவாங்க, ஆனால் துரோகியை மன்னிக்க மாட்டாங்க. ஒருத்தரை நம்பி அவங்க தீமை செஞ்சிட்டாங்கன்னா, நம்ப வச்சு தீமை செஞ்சிட்டாங்கன்னா அதைத்தான் துரோகம்னு வேதம் சொல்லுது. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அதை மன்னிக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், சிநேகிதனே அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டார் யூதாஸை. ஆனால் எச்சரித்தார், உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான், காட்டி கொடுப்பான், அதெல்லாம் சொன்னார். ஆனால் அவன் மேலே கோபத்தையோ எரிச்சலையோ காட்டலை. சொன்னார், அவன் பிறவாதிருந்தானால் நலமாக இருக்குமே எல்லாம் சொன்னார். ஆனால் அவன் மீது கசப்பையோ கோபத்தையோ எரிச்சலையோ அவர் காட்டலை. அவனை ஆண்டவர் எந்த விதத்திலையும் சபிக்கலை. உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு எருசலேம் குமாரத்திகளை பார்த்து சொன்னார். யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் நேரடியாக சபிக்கவே இல்லை. அவன் பிறவாதிருந்தால் நலமாக இருக்குமே என்று பகிர்ந்து கொண்டாரே தவிர, அந்த ஆதங்கத்தை பகிர்ந்து கொண்டாரே தவிர, அங்கே தான் அவருடைய விசுவாசம். அவர் என்ன விசுவாசம்? நான் உயிரோடு எழும்புவேன். அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் யூதாஸ் காரியத்தினுடைய துரோகம் என்னை அழிக்க முடியாது என்கிற விசுவாசம். அதுதான் விசுவாசம். பிசாசு அப்படியே நேரடியாக வந்து நம்மளை தாக்கிடுவான். தீர்க்கதரிசிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள் சில வீடியோஸை நான் பார்த்து ஆச்சரியப்படுவது உண்டு. குறிப்பாக ஆப்பிரிக்கர்களுடைய வீடியோஸ். அவங்களே பார்க்குறதுக்கு மந்திரவாதி மாதிரி தான் சடகடெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, பயங்கரமாக இருப்பாங்க. தோற்றத்தை பற்றி பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. பேர், அட்ரஸ்ஸு, கதவு நம்பரு, தெரு பேர், அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அது அறிவை உணர்த்தும் வசனம் என்கிற வரத்தினால் அது சாத்தியம்தான். அதே நேரத்தில் பிசாசும் அதை சொல்ல முடியும். தெருவில் இருக்கக்கூடிய கண்கட்டி வித்தை கூட அதை சொல்கிறாங்க கரெக்டாக. எல்லா இந்த விவரங்களையும் சொல்ல முடியும். எதுக்கு நானும் செய்வனே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் பெரும்பாலும் உனக்கு செய்வனே, உனக்கு சாப்பாட்டில் வச்சு கொடுத்துட்டாங்க, பிசாசு இருக்குது என்று சொல்கிறாங்க. பிசாசு தாக்குதல் என்பது வேறு, அதுக்கு செய்வனையே தேவையில்லை. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். செய்வனை ஒரு தேவ பிள்ளையை, ஒரு பேர் கிறிஸ்தவனை கூட ஒன்றும் செய்ய முடியாது. மற்ற தாக்குதல்கள், குறி சொல்லுதல்கள் இருக்கிறது, அது ஒரு மறுரூபமான விசுவாசியை இருந்தால் அவனை ஒன்றும் செய்யாது, மற்றவங்களை தாக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த போராட்டம், இந்த ஆவிக்குரிய போராட்டம் தீங்கு நாள் என்று சொல்லக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாய் நம்ம சந்திக்கணும். மனிதர்கள் நமக்கு விரோதமாய் பிசாசால் ஏவப்படுவார்கள். பிசாசு வேடன், அம்பு மனிதர்கள் தான். மனிதர்களை கொண்டு தான் யாராவது நமக்கு துரோகம் பண்ணலாம், யாராவது நமக்கு விரோதமாக பேசலாம்,
நமக்கு விரோதமாக செயல்படலாம், நமக்கு தீமை செய்யலாம், நம்மை துன்பப்படுத்தலாம், உபத்திரவப்படுத்தலாம், நிந்திக்கலாம், பரியாசம் பண்ணலாம். சுயத்திலும் அப்படி மனிதர்கள் செய்வார்கள். அப்படி செய்கிற எல்லாரும் பிசாசு தூண்டி தான் செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. பிசாசு தூண்டியும் செய்வார்கள். அப்படி இப்போ இயேசு ஏன் யூதாஸ் காரியத்தை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாரு? அவனுக்காக தான் ஆதங்கப்பட்டார். ஐயோ, பிறவாதிருந்தால் நல்லா இருக்குமே, அவனுக்கு அவன் விடுதலை பெறாமல், மீட்பு பெறாமல், மன்னிப்பு பெறாமல் போயிடுவானே, பாதாளத்துக்கு போயிடுவானேன்னு ஆதங்கப்பட்டாரே தவிர, ஏன்னா அவருக்கு விசுவாசம் இருந்தது, நான் மறுபடியும் உயிரோடு எழும்புவேன். யூதாஸ் காரியத்தினுடைய துரோகம் என்னை அழிக்க முடியாது, என்னை வீழ்த்த முடியாது, எனக்கு பின்னடைவை ஏற்படுத்த முடியாது. நான் மறுபடியும் உயிரோடு எழும்புவேன் என்று அவர் விசுவாசித்தார். அதான் விசுவாச கேடகம். ஒருத்தன் எனக்கு செய்வனை வைக்கிறான், ஒருத்தன் எனக்கு விரோதமாக பேசுகிறான், எனக்கு விரோதமாக எழுதுகிறான், எனக்கு விரோதமாக வீடியோவில் பகிர்றான், என்னை தூஷிக்கிறான், பரியாசம் பண்ணுறான், அவமானப்படுத்துகிறான். விசுவாசத்தை கொண்டு தான் அதை சந்திக்க முடியும். அவனால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். ஒருவரும் உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனிதன் எனக்கு என்ன செய்வான்? மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவது நமக்கு அது வேதனை தான், தற்காலிகமான பாதிப்புகள் ஏற்பட தான் செய்யும். ஆனால் நம்மை வீழ்த்திட முடியாது, நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை தடுத்துட முடியாது, தாமதப்படுத்திட முடியாது. அந்த விசுவாசம் தான் கேடகம். அப்போ தான் நம்ம பதஷ்டப்படாமல் இருக்க முடியும். ஐயோ, எனக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டானே, என் ஆசீர்வாதத்தை தடுத்துட்டானே, என் ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்திட்டானே, எனக்கு குழி வெட்டிட்டானே, எனக்கு காலை வாரிட்டானே அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆவிக்குரிய போராட்டத்தில் பின்னடைவை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. விசுவாசம், மனிதன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனிதன் என்னை வீழ்த்த முடியாது, எனக்கு வர்ற ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது, எனக்கு வர்ற ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்த முடியாது என்கின்ற அந்த விசுவாசம் தான் கேடகம். பிசாசு மனிதர்களைத்தான் கருவிகளாக ஏவுகிறான். அந்த கருவிகளை விசுவாசத்தை வைத்து தான் நாம் தடுக்க முடியும், வேற எதை வச்சும் தடுக்க முடியாது. அதனால தந்திரங்களை குறித்து 2 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கிறோம். மன்னிக்க விடாதபடி செய்வான். இப்போ ஒருத்தர் நமக்கு விரோதமாக ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம மன்னிக்க முடியாதபடி சாத்தான் தந்திரமாக நம்முடைய மனதில் கிரியை செய்வான். இல்லை, நான் அவனை மன்னிப்பேன், மன்னிச்சா மறுபடியும் எனக்கு விரோதமாக தப்பு பண்ணுவான், பரவாயில்ல, தப்பு எனக்கு விரோதமாக அவன் மறுபடியும் செயல்பட்டாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், நான் மன்னிக்கிறேன். இல்லை, நான் மன்னிச்சிட்டா அப்புறம் அவனுக்கு குளிர் விட்டு போயிடும், அவன் என்னமோ தான் செஞ்சது சரின்னு நினச்சிக்கிடுவான் என்றெல்லாம் நமக்கு எண்ணங்கள் வரும். ஆனாலும் மன்னிக்கணும். நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை நம்ம மன்னிக்கணும். அதற்கு ஒரு விசுவாசம் வேணும், மன்னிக்கிறதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வேணும். மனிதர்களால் வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகள், தீங்குகள், இடரல்களை கடந்து போவதற்கு ஒரு விசுவாசம் வேணும். அதான் விசுவாசம் எனும் கேடகம். ஆண்டவர் சித்தம் இல்லாமல் தலைமுடி கூட கீழே விழாது. அவர் அனுமதிக்காமல் யாரும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது என்கிற விசுவாசம், அதுதான் விசுவாசம் எனும் கேடகம். இந்த கேடகம் வேதத்தில் இன்னும் சில காரியங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கும் விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 15:1 தான் முதல்ல கேடகம் என்கிற வார்த்தை பைபிளிலே த ஃபஸ்ட் மென்ஷன் இந்த பைபிள். அது ஆதியாகமம் 15:1 தான். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னுடைய கேடகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி
ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், பயப்படாத. அப்போனா ஏதோ பயம் அவனுக்கு இருக்குது, அதனால தான் பயப்படாதன்றார். நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியங்கள் நடந்த பின்பு, முந்தின அதிகாரத்தில் ஒரு பெரிய போர் நடக்குது. சோதோமுக்கு எதிராக பல ராஜாக்கள் ஒன்றாக கூடி, 4 ராஜாக்கள் ஒன்றாக கூட்டணி அமைத்து சோதோமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி சோதோமை தோற்கடித்து சோதோமில் இருக்கிற பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போகிறார்கள். அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் அகதிகளாக, கைதிகளாக பிடித்து கொண்டு போகிறார்கள். லோத்து அவனுடைய குடும்பமும் அகதிகளாக கொண்டு போகப்படுகிறார்கள். லோத்தினுடைய எல்லா உடைமைகளும் கொள்ளடிக்கப்படுகின்றன. இந்த செய்தி ஆபிரகாமுக்கு போகிறது. ஆபிரகாம் தன்னுடைய தனியார் பாதுகாப்பு படை, ப்ரைவேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வச்சுருந்தான். அவனுடைய தொழிலுக்கு, அவனுடைய உடைமைகளுக்காக ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வச்சுருந்தான், தனியார் பாதுகாப்பு படை. அதை அழைத்து கொண்டு அந்த 4 நாடுகளோடு போரிட்டு தன்னுடைய வளர்ப்பு மகன், அண்ணன் மகன் மேல் உள்ள பாசத்தால் அதை அவன் செய்தான். அந்த பாசத்தில், அந்த அன்புல அதை அவன் செஞ்சு வெற்றி பெற்று பொருட்களை எல்லாம் மீட்டு லோத்தையும் மீட்டு கொண்டாந்துட்டான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு அவனுக்கு பயம் வந்துச்சு. ஏதோ ஒரு வேகத்தில், பாசத்தில், நேசத்தில் செஞ்சிட்டான். ஒரு பயம் வந்துச்சு. மறுபடியும் நம்மை தாக்கினா என்ன செய்ய? 4 நாடுகளை போய் நம்ம தாக்கிட்டோம். நம்ம ராஜா கிடையாது, நாடோடி. பெரிய பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் நாடோடி தான். நமக்கு இராணுவம் கிடையாது, தனியார் பாதுகாப்பு படை தான். இந்த 4 பேரும் இன்னொரு 4-5 நாடுகளோட போய் பேசி ஒரு 7-8 நாடு ஒன்றா சேர்ந்து நம்மை தாக்கினா என்ன செய்ய? அவசரப்பட்டு தாக்கிட்டோமோ என்கிற பயம் அவனுக்குள்ளே வந்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன்னுடைய கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரே நம்மை பாதுகாக்கிறார். ஒரு இராணுவமே வருது, 4 நாட்டு இராணுவத்தை போய் தாக்கிட்டான். ஒருவேளை 8 நாட்டு இராணுவம் வந்தால் அவனுக்கு அதை சமாளிக்க முடியுமா, அதை சந்திக்க முடியுமான்ற பயம் வந்துச்சு. அப்போ கர்த்தர் நம்முடைய கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் தான் நமக்கு. சில நேரங்களில் நம்முடைய விசுவாசம் வேலை செய்யாமல் போயிடலாம். ஒரு பெரிய கூட்டம் நமக்கு விரோதமாக ஏற்று நிற்கிறது. பெரிய பிரச்சனைகளை, சவால்களை நம்ம சந்திக்கும் போது நமக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுது. அப்போ ஆண்டவர் உனக்கு விசுவாசம் இல்லை, உன்னை பாதுகாக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அப்போ அவரே கேடகமாய் மாறுகிறார். இது ஆபிரகாமினுடைய விசுவாசத்துக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா 4 நாடுகளை பகைத்து கொண்டான். எப்படி சமாளிக்கிறது? ஒரு ஈரானை அமெரிக்காவால் சமாளிக்க முடியல. அழிக்கிறதா இருந்தால் ஒரே நாளில் அணுகுண்டு போட்டு அழிச்சிடலாம். ஆனால் அந்த நடைமுறை சாத்தியம் கிடையாது. அதனால் ரொம்ப அந்த ஈரானை மாதக்கணக்கில் சமாளிக்க முடியல. ஒரு வியட்நாமில் அமெரிக்கா தோல்வி அடைந்தது. 1960களில் வியட்நாமில் நடந்த உள்நாட்டு கலகத்தை அடக்க அமெரிக்க படை போச்சு. அமெரிக்க படை அங்கே தோல்வி அடைந்தது. வியட்நாம் ஒரு சின்ன நாடு, ஈரானை விட சின்ன நாடு, ஈரானை விட படைபலம் குறைந்த நாடு. அப்போ தான் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெரிய இளைஞர் இயக்கம் ஏற்பட்டது. இப்போ தான் இந்த ஹுப்பி முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி அலைஞ்சாங்க, நாடோடி மாதிரி அலைஞ்சாங்க. இளைஞர்கள்லாம் அதை எதிர்த்தாங்க. அந்த ஹுப்பி இயக்கம் 60களில் தான் எழும்பிச்சு அமெரிக்காவில். ஒரு வியட்நாமை உலக வல்லரசு அமெரிக்காவால் சமாளிக்க முடியல. எப்படி தோல்வியோடு தான் வெளியேறி வந்தாங்க. பல வீரர்களை பறிகொடுத்து தோல்வியோடு தான் வியட்நாமை விட்டு வெளியே வந்தாங்க அமெரிக்கா. 4 நாடுகளை பகைச்சாச்சு, 4 நாடுகளை சமாளிச்சிடலாம், அனுபவம் இருக்குது. 4 நாடு வரமாட்டான், 8 நாடை கூட்டிட்டு, இன்னொரு 4 நாடை கூட்டிகிட்டு வந்துட்டானா? ஒரு நாடோடி தனியார் பாதுகாப்பு படையை வச்சு நம்மளை ஜெயிச்சிட்டானே,
என்ற அவமானத்தில் இன்னொரு 4 நாட்டை கூட்டிகிட்டு வந்துட்டானா. 8 நாடாக வந்து ஆபிரகாமை தாக்கிட்டாங்கண்ணா. அந்த பயம் அவனுக்குள்ளே வந்துச்சு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு பயப்படாதேன்னு சொன்னார். அதனால தான் நம்முடைய விசுவாசத்திற்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகள் அல்லது பயங்கள் நமக்கு வரலாம். அப்படி வரும்போது கர்த்தரே நமக்கு கேடகமாகிறார். 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்தில் ரட்சிப்பின் கேடகத்தை குறித்து பார்க்கிறோம். அது எதிரிகள், மனித எதிரிகள் தான். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். இந்த 18ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பு என்ன சொல்லுதுன்னா, ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டில் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருகளின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. சவுலின் கைக்கும் எல்லா சத்துருக்களின் கைக்கும். இங்கே பிசாசினுடைய காரியம் கிடையாது, மனித சத்துருக்கள் தான். எபேசியர் 6 பிசாசு தூண்டி மனிதர்கள் எழும்புகிறார்கள். சங்கீதம் 18 மனிதர்கள் சுயமாக தாவீதை பகைத்தார்கள். ஆண்டவர் ரட்சிப்பின் கேடகத்தை தந்தார். ரட்சிப்பு இருக்கல, அது ஏதோ பரலோகம் போகிறதுக்கு மட்டும் இல்லை. ரட்சிப்பு நமக்கு ஒரு கேடகம். அது நம்மை மனிதர்களுடைய தீங்குகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. அவ்வளோ சீக்கிரம் ஒரு தேவ பிள்ளை மேலே கை வச்சிட முடியாது. அது அரசாங்கமாக இருக்கட்டும், அது சட்டமாக இருக்கட்டும். ஏன்னா ரட்சிப்பு ஒரு கேடகம். நம்ம பயந்துட்டு இருக்க வேண்டாம். இவன் ஆட்சிக்கு வந்தால் அப்படி சட்டம் கொண்டாந்துருவான், இவன் ஆட்சிக்கு வந்தால் அப்படி சட்டம் கொண்டாந்துருவான். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சட்டமும் வரட்டும், எவனும் வரட்டும் ஆட்சிக்கு. நம்ம அதுக்காக ஜெபிக்கணும், தேவ சித்தம் நிறைவேற, அது வேற விஷயம். ஆனால் ரட்சிப்பின் கேடகத்தை ஆண்டவர் நமக்கு, நம்ம ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருந்தால் பயப்பட வேண்டாம். வெறும் கிறிஸ்தவ மதத்தில் இருந்தா, கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக மாத்திரம் ஒருத்தன் பின்பற்றினானா அவனுக்கு அந்த கேடகம் இருக்காது. ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டிருந்தானா அவனுக்கு அந்த கேடகம் இருக்கும். சவுல் ஒரு ராஜா, படையோட துரத்துறான் தாவீதை. ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. அதை தான் அப்படி பாடும்போது தான் சொல்கிறான், ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். அது அரசாங்கமாக இருக்கட்டும், சட்டமாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், ரட்சிப்பே நமக்கு ஒரு கேடகமாக மாறுகிறது. 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆசீர்வாதங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. ஆண்டவர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஆசீர்வாதங்களை பாதுகாக்கணும். இப்போ ஒரு மனுஷன் சாதாரணமாக இருக்கிற வரைக்கும் அப்படி தைரியமாக இருப்பான். கொஞ்சம் நிறைய அவனுக்கு நன்மைகள், பணம் நிறையா சேர்ந்துட்டு, உடைமைகள் நிறையா சேர்ந்துட்டுனா ஒரு பயம் வந்துடும். அதையெல்லாம் பாதுகாக்கணுமே. அப்போ அந்த பாதுகாக்கிறதுக்கு எது பாதுகாப்பு? அவருடைய காருண்யம். அவனை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தால் அவனை சூழ்ந்து கொள்வீர். காருண்யம்னா கருணை, இரக்கம், தயவு, கிருபை. கிருபை, ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் ஒரு கேடகம். நமக்கு யோபு கொண்ட எல்லாவற்றையும் வேலையடித்து காத்தார் என்று வாசிக்கிறோம். அது ஒரு கிருபை இரக்கம் என்கிற ஒரு கேடகம் தான். நம்மால் முடிந்தவரை நம்ம கவனமாக தான் இருக்கணும். பூட்டோ, சாவியோ, வேலியோ, சுவரோ எல்லாம் நமக்கு தேவைதான். நம்ம கவனமாக தான் இருக்கணும். ஆனால் நமக்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களை அவர் கிருபை இரக்கம் என்கிற கேடயத்தினால பாதுகாக்கிறார். 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சத்தியம் என்னும் கேடகத்தை குறித்து வாசிக்கிறோம். இது ஆபத்துக்கள் நடுவில் சத்தியம் என்னும் கேடகம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். வசனம். ஆபத்துக்கள் வரும்போது 3ஆம் வசனத்தில் வேடனுடைய கண்ணி, பாழாக்கும் கொள்ளை நோய். 5ஆம் வசனத்தில் பயங்கரம், அம்பு. 6ஆம் வசனத்தில் கொள்ளை நோய்.
பாழாக்கும் சங்காரம், இவைகளெல்லாம் சூழுகிற நேரத்தில் வேடனுடைய கண்ணி, கொள்ளை நோய், பயங்கரம், அம்பு, கொள்ளை நோய், பாழாக்கும் கொள்ளை நோய், இருளில் நடமாடும் கொள்ளை நோய், 2 விதமான கொள்ளை நோய், சங்காரம், இவைகளின் நடுவில் நீ பயப்படாதிருப்பாய். பயத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு. ஒரு கொள்ளை நோய் வருதுன்னு வைங்களேன், பயம். அதாவது கோவிட் வந்தப்போ முதல் ஒரு வாரம் வெளியே நடமாட்டமே இல்லை. பெருசாக அந்த ஒரு வாரத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் வெளியே யாருமே நடமாடலை. ஒரு வாரம் வீட்டுக்குள்ளே பயந்து போயிருந்தாங்க. பயம். ஒரு வாரம் கழிச்சு தான் கொஞ்சம் பயம் விட்டுச்சு. கோவிட் அப்புறம் 2வது கட்டத்தில் நிறைய பேரை கோவிட் பாதித்தா கூட ரொம்ப பயப்படலை. அந்த முதல் ஒரு வாரத்தில் யாருமே வெளியே வரல. முதல் கட்டத்தில் கோவிட் வந்தப்போ இவைகளை குறித்த பயம், கொள்ளை நோயை குறித்த பயம், வேடனுடைய கண்ணியை குறித்த பயம், சாத்தானுடைய கிரியைகளை குறித்த பயம், ஆபத்துக்கள் விபத்துகளை குறித்த பயம், பொல்லாத மனிதர்களை குறித்த பயம், போர்கள் இவை அழிவுகளை குறித்த பயம். இந்த பயத்திலிருந்து நம்மை பாதுகாப்பது வசனம் எனும் கேடகம். ஆபத்துன்றது ஒரு தடவை தான் வரும். வந்தால் கூட அது ஒரு தடவை தான் வரும். நான் ஒரு சிறிய விபத்தை சந்தித்தேன். அந்த விபத்தை சந்தித்ததே எனக்கு ஞாபகத்தில் இல்லை. நான் சந்தித்ததே ஞாபகத்தில் இல்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லியிருந்தார். இது மாதிரி ஒரு விபத்தை நீ சந்திப்பாயினே எனக்கு பேசியிருந்தார் ஆண்டவர். அதுக்காக ஜெபம் பண்ணியாச்சு, விட்டாச்சு. அது எப்போதுன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது. 2 சக்கர வாகனத்தில் போகும்போது தான் விபத்து, கீழே விழுந்துருவாயின்னு தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருந்தார். அது ஜெபம் பண்ணி அதை மறந்தாச்சு, ஒப்பு கொடுத்து விட்டாச்சு. ஆனால் ஒருவேளை ஆண்டவர் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த விபத்து நடக்கும்னு சொல்லியிருந்தா நான் அதை நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டே இருந்திருப்பேன். பயப்படாவிட்டாலும் கூட அது ஒரு பதஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி இருக்குமோன்னு. நடக்கும்னு சொல்லிட்டாரு. அது எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத விதத்தில் நடந்துச்சு. அது நடந்ததே ஞாபகம் இல்லை. கஷ்டப்படுத்தி தான் ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டியிருக்கு. ரொம்ப 2 நாள் கழித்து கஷ்டப்பட்டு ஒரு நாய் குறுக்க வந்தது ஞாபகத்துக்கு வருது. அதுக்கு பிறகு உள்ளது ஞாபகம் இல்லை. அப்புறம் எந்த பயமும் இல்லை. அந்த நாய் குறுக்க வந்தப்போ ஒரு சின்ன பயம் ஏற்பட்டது, ஞாபகத்தில் இருக்குது. ஆண்டவரேன்னு சொன்னது ஞாபகம் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த பயமும் இல்லை. ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கு, எந்த பயமும் இல்லை. ஸ்கேன் பண்ணும்போது, ஸ்கேன் மிஷினுக்குள்ளே போகும்போது எந்த பயம். நார்மலாக இருக்கிறவங்களே ஸ்கேன் மிஷினுக்குள்ளே போக பயப்படுவாங்க. ஸ்கேன் மிஷினுக்குள்ளே போகும்போது எந்த பயமும் இல்லை. தையல் போடும்போது 23 தையல் போட்டாங்க என்னுடைய முகத்தில், எந்த பயமும் இல்லை. சத்தியம் எனும் கேடகம் பயத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அங்கே 2 கேடகங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் என்னும் கேடகம், திரவியம் என்னும் கேடகம். ஞானம் ஒரு கேடகம். திரவியம்னா பணம். பணமும் ஒரு கேடகம் தான். பணமும் பல விஷயங்களில் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கு. உலக பிரகாரமான காரியங்களில் பணமே இல்லாட்டா கூட, ஞானம் மட்டும் இருந்தால் கூட அதே அளவு பாதுகாப்பு கிடைக்கும். இப்போ இன்சூரன்ஸ் போடுறோம், தப்பு இல்லை. இன்சூரன்ஸ் போடுறது தப்பு இல்லை. நான் இன்சூரன்ஸ் போட்டுக்கல. என் மனைவியினுடைய இன்சூரன்ஸில் எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. என் மகனுடைய மகன்களுடைய இன்சூரன்ஸில் நான் இன்சூர் ஆகியிருக்கேன். போடுறது ஒன்றும் தப்பு இல்லை. இன்சூரன்ஸே இல்லாட்டா கூட ஞானம் நமக்கு பாதுகாப்பு. வாகனங்கள் நிச்சயமாக இன்சூர் பண்ணணும் சட்டப்படி, அதை நம்ம பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் ஞானம், இங்கே ஒரு ஒப்பீடு இருக்குது. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஆனால் ஞானம்
தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். ஞானத்தில் ஒரு ஜீவன் இருக்கு. அது ஜீவனுள்ள ஒரு பாதுகாப்பு. ஒரு மிஷின் நம்ம பாதுகாக்கிறதுக்கும் ஒரு உயிருள்ள இராணுவ வீரர், ஒரு பாதுகாப்பு வீரர் நம்மை பாதுகாக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு மிஷின் நம்ம பாதுகாக்குது. ரோபோன்னு வச்சுடுங்களேன். ஒரு ரோபோ மாதிரி தான் பணம். இந்த ரோபோவில் ஏதாவது குழப்பமாச்சுன்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நாயை வச்சுக்கிடுவோமே. நாய் திடீர்னு நம்மை பாதுகாக்கிற நாய் திடீர்னு அதுக்கு வெறி பிடிச்சதுன்னா நம்மளே கடிச்சிரும். அந்த மாதிரி தான் திரவியமும் பணமும். பணத்தினுடைய பாதுகாப்பு அது ஜீவனுள்ள பாதுகாப்பு இல்லை. ஆனால் ஞானத்தின் பாதுகாப்பு, அதில் ஜீவன் உண்டு. அது ஜீவனுள்ள பாதுகாப்பு. ஞானம் என்கிற கேடகத்துக்கும் பணம் என்கிற கேடகத்துக்கும் வித்தியாசம் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஞானத்தில் ஜீவன் உண்டு, ஆவிக்குரிய ஜீவன் உண்டு. பணத்தில் ஜீவன் கிடையாது. நேரத்தை கருதி நான் அதை ரொம்ப விளக்கலை. இப்போ இவ்வளவு கேடகங்கள் இருக்கு. ஆனால் இது எல்லாவற்றிற்கும் வித்தியாசமாக கர்த்தரே கேடகமாக வருகிற அந்த ஒரு நிலைமை தவிர மற்ற எல்லா கேடகங்களை பார்க்கிலும் விசுவாசம் என்னும் கேடகம் அது நம்மை ஆவிக்குரிய போராட்டத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொள்வோம். பிதாவே இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் என்னும் கேடகத்தை நாங்கள் பிடித்துக்கொள்ள அக்னி அம்புகளாக மனிதர்களை பிசாசு எங்களுக்கு எதிராக ஏவி விடும்போது மனிதன் எங்களுக்கு என்ன செய்வான்? மனிதன் என்னை அழித்து விட முடியாது, என்னை வீழ்த்தி விட முடியாது, எனக்கு வரும் ஆசீர்வாதத்தை தடுத்து விட முடியாது, தாமதப்படுத்த முடியாது. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் எப்பொழுதும் எழும்பி நிற்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.